எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அழுதான். உடனே கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீ திரும்பி போய் எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன் என்றார். பின்பு ஏசாயா அத்திப்பழ அடையை போட்டபோது அவன் சுகமடைந்தான். அதற்கு பின்பு அவன் அடையை பயன்படுத்தவில்லை. தேவ பிள்ளைகளே, எசேக்கியாவுக்கு வியாதியின் மேல் அத்திப்பழ அடையை போட்டார்கள் என்றாலும் அவனது நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது என்பதுதான் உண்மை. அத்திப்பழ அடையின் மேல் இல்லை. எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆம், கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கண்டு அவர் மனதுருகி உடனே சுகத்தை கொடுக்கிறார். இந்த நாட்கள் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோம். நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். அவரிடத்தில் இருந்துதான் நமக்கு சுகம், பலன், ஞானம் எல்லாமே கிடைக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். ஆம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதம் 123:2 நாம் வாசிக்கிறோம். ஆம், எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் கஷ்டமான நேரங்களிலும் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் மனதிருக்கம் உள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நமக்கு மனதிறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதும். மகிமை தேவனுக்கே. ஆமென்.